5 டாபிக்கா? எதுல? டிஸ்கிரிப்டிவ்ல பார்த்த டாபிக் வச்சு சமாளிக்கலாம் நம்ம. ரீசெண்டா சைனா மட்டும் தான் நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கோம். 5 நாள் 5 நாள்ல வந்துட்டு கை விட்டுருவாங்க. ஒன்று 2 விஷயம் நடக்கும். ஒன்று எக்ஸாமுக்கு போகலாமா அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு குரூப் வந்துட்டு 5 நாளில் கரண்ட் அஃபேர்ஸு 5 நாள்னா எவ்வளவு 120 மணி நேரம் 100 மணி நேரம் படித்தோம்னா எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் உட்காந்துருக்கும். 2க்கு நடுவில் தான் ஒரு செட் இருப்பாங்க. எப்படி பிளான் பண்ணலாம், 5 நாள் ப்ராப்பராக ப்ரொடக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. கேம் சேஞ்சர்ஸ் இதெல்லாம். கேம் சேஞ்சர் தான் என்னது? மற்றவனோட டக்குன்னு எனக்கு மார்க் ஏற்றி விடுறது, எனக்கு மார்க் வித்தியாசத்தை கொண்டு வருது. எந்த டாபிக்லாம்? ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ். 5 நாள்ல என்ன பண்றீங்களோ பண்ணலையோ 5 எஸ்ஸே எழுதி பார்த்துருங்க. சரியா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இங்க உட்கார்ந்து நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எழுதி டைப் பண்ணீங்கன்னா அதுக்கே 30 நிமிஷம் ஆகும். நீங்க கிளியர் பண்ணலைனாலுமே இதை பண்ணலாம். கிளியர் பண்ணாதான் இந்த டிஸ்கிரிப்டிவ் எழுதணும் அப்படிலாம் அவசியமே கிடையாதுங்க. இங்கிலீஷ் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லேர்னிங் இல்லை, ரீடிங் அண்ட் லிசனிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 5 நாள்ல 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு 3 எஸ்ஏ எழுதணும், ஒரு 7 எஸ்ஏ கிட்ட படிக்கணும். சரி, டிஸ்கிரிப்டிவ்க்கு ஒரு ஏரியா முடிச்சிட்டு அடுத்தது டைம் இல்லாம அங்க போயிட்டு தான் நம்மளுக்கு தெரியும். இங்க வச்சு எழுதாம இந்த 10 எஸ்ஏ போல் எழுதிட்டு போறவனுக்கும் 2 எஸ்ஏ எழுதிட்டு போறவனுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சு. அடுத்தது வேற என்னது? கரண்ட் அஃபேர்ஸா? கிரிட்டிக்கல் ரீசனிங் SR-5 கண்டிப்பா டிஃபரன்ஸ் கொண்டு வரும். கிரிட்டிக்கல் ரீசனிங் இவனுக்கு ஒரு 1 மணி நேரம் போடுங்க, டிஸ்கிரிப்டிவ்க்கு ஒரு 1 மணி நேரம் போடுங்க. உருப்படியா போடணும் அப்படின்னா இதுதான் போடணும். பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது ப்ரோ? டிஐ தான். 5 நாள் இருக்கா, 5 மெயின்ஸ் டிஐ, ஒரு 10 மெயின்ஸ் டிஐ போடுங்க. இதை மட்டும் போடுங்க, வேற எதுவும் வேண்டாம். ரீசனிங் எடுக்கீங்களா? ரீசனிங் பிஓ மெயின்ஸ் ரீசனிங், மிஸ்செலேனியஸ் விட்டுருங்க, கிரிட்டிக்கல் ரீசனிங் விட்டுருங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் தானே. 50 மினிட்ஸ் ஒரு 7-8 நிமிஷமாவது கொடுத்து செக் பண்ணிடுங்க. எத்தனை பர்சன்ட் போட முடியும்? ஒண்ணுதான் போட முடியும். ஒண்ணு கண்டிப்பா போடணுமா இல்ல போடாம இல்லாமா? கண்டிப்பா போடணும். மிஸ்செலேனியஸ் போடணும், கிரிட்டிக்கல் ரீசனிங் 1-2 எடுக்கணும், கண்டிப்பா ஒரு பர்சன்ட் போடணும். அழகா ஒரு மெயின்ஸ் பர்சன்ட் ஒரு 10% பிராக்டிஸ். கரண்ட் அஃபேர்ஸ் தொடவே இல்லையா? தயவு செஞ்சு ஒரு 3 மாசத்துக்கு, இப்ப 5 நாள் இருக்கா, அழகா பேங்கிங் நியூஸ் மட்டும் படிக்கலாம். சரி, எதுவுமே படிக்காதீங்க. SBIPO மெயின்ஸ் எழுதுன எவனா இருக்கானா? இல்ல. SBIPO மெயின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியா கஷ்டமா? 25 போடலாம். சரிங்க, 60ல 20 இது கடைசியா நடந்த 1.5 வருஷம் எக்ஸாம்ல 25 போடுற மாதிரி ஏதாவது மெயின்ஸ் இருந்திருக்கா? இருந்ததே கிடையாது. ஆனா SBIPO மெயின்ஸ் 25 போட்டுருவாங்க. 25 போட்டா நான் மற்ற சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்ல நீங்க இவனை பிடிப்பீங்க? இதை ஒரு 25 போட்டு டிஸ்கிரிப்டிவ் வேற 50 மார்க்கு, அதுல ஒரு 30 போட்டாரு அப்படின்னா டோட்டல் கட் ஆஃபுக்கே பாதி மார்க் வந்து. இன்னமும் இங்கிலீஷுக்கு தொடல, குவான்ஸ் ரீசனிங் போவே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல அப்படின்னா 5 நாள் எதுவும் தொடாம போயிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த முழு கேப்சூல் இருக்கும்ல, அது படிக்காதீங்க. அதுல எல்லாத்துலயும் மேலோட்டமா கொடுத்துட்டு போயிடுறானுங்க. அதுக்கு ஒரு ஏரியா எடுத்து படிங்க. உங்க நேரத்துக்கு கஷ்டமா கேட்டா நீங்க தப்பிச்சிருவீங்க. ஈஸியா கேட்டான்னு வச்சுக்கிடுங்க, தோழி முடிச்சுட்டு படிச்சு அவ்வளவு பேரும் எகிரிடுவோம். படிச்சு அவ்வளவு பேர் முன்னாடி போயிடும்.
5 daysல எல்லாத்துக்கும் ஒரு மணி நேரம் போட்டீங்கனாலே 7 மணி நேரம் வந்துடும். ஒரு 2 செக்ஷனல் போட்டு பார்க்கலாம். செக்ஷனல்ல ஃபுல் டெஸ்ட், சாரி செக்ஷனல் சொல்றேன். 2 ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். 2 ஃபுல் டெஸ்ட் போடணும் அப்படின்னா நான் திருப்பி சொல்றேன் எப்படி போடணும். எந்திக்காம போடணும், இல்லைன்னா போடாதீங்க. எதுக்கு அந்த 3 மணி நேரம் உட்கார்ந்து போட சொல்றோங்க? அங்க போய் உட்காரணும். அங்க போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வேணா எந்திரிச்சு போலாமா? வேணா போகலாம். நீங்க போவீங்களா? மெயின்ஸ்ல 3 hours உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்கு? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்ப எக்ஸாம் ஸ்டார்ட்டே ஆகல. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் வேற ஓப்பன் ஆயிரும். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் தான் நினைக்கிறேன். லாஸ்ட்ல டிஸ்கிரிப்டிவா விளங்கிடும். எல்லாம் முடிஞ்சு அடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்டிவ். சூப்பர். அதாவது ஃபர்ஸ்ட் செக்ஷன் அப்போ நம்மளுக்கு ஓகே லைட்டா கொஞ்சம் நம்பிக்கை குறையும். 2வது செக்ஷன் இங்கிலீஷ் ஓபன் ஆகும். பாதி நம்பிக்கை முக்காவாசி நம்பிக்கை அடி வாங்கிடும். 2வது ஃபர்ஸ்ட் ரீசனிங்கா மாத்திட்டாங்களா என்ன? ஃபர்ஸ்ட் ரீசனிங் அப்புறம் ஃபர்ஸ்ட் ரீசனிங்கு சரி ஓகே, நம்பிக்கை நல்லா இம்ப்ரூவ் ஆகி இருக்கும் இல்லையா? அதுவும் கிடையாதா? ஒரு பசில் போட்டா இம்ப்ரூவ் ஆகி இருக்கும். இல்ல அப்படின்னா அடி வாங்கிடும். பட் பசில் போடலைனாலுமே சரி மற்ற செக்ஷன்ல பிடிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. கரெக்டா? 2வது செக்ஷன் என்னது? இவன் தான் நம்மளுடைய பாதி உயிரை வாங்குறது. இவன் நம்மள முக்காவாசி நம்பிக்கை இழந்து விட்டுருவான். அடுத்தது நாக் அவுட்டு. ஏதான் நாக் அவுட்டு அடி வாங்கி குவான்ஸுக்கு போகும்போதே பாதி செத்துருவோம். அதே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகும்போது அவன் நம்ம இருக்கிற கோவத்துல உட்காந்து அவன் கீழே டைப் பண்ணி விட்டா அவுட் ஆயிடும். ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வேகன்சி நல்ல வேகன்சிங்க. சரியா? பிஓ மெயின்ஸ் எவன் பாஸ் ஆவானே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிடுங்க. பிஓ மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எழுதுறவனுக்கு வந்துட்டு கிளர்க் மெயின்ஸை விட பிஓ மெயின்ஸ் நிறைய கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா சிஏ படிச்சிருப்பான், இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா வருமா, 2ல நல்ல ஸ்கோர் ஏற்றிடுவான். குவான்டிட்டி நீங்க நினைச்சீங்கனாலும் அவனை ரொம்ப அடிக்க முடியாது. அவனோட 3 மார்க் 4 மார்க் கூட போடுவீங்க. குவான்ஸ்ல 3, ரீசனிங்ல 3 போடுவீங்க. இங்கிலீஷ்ல உங்களோட 12 மார்க் ஏற்றிடுவான், முன்னாடி போயிடுவான். எனக்கு வராது, என்னால பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் இப்பதான் மெயின்ஸ் எழுத போறேன்னு நினைக்கவே கூடாது. மெயினா பிஓ மெயின்ஸுக்கு ப்ராப்பரான இந்த விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். நான் இன்னொன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு எக்ஸாமே இல்லைனாலும் நீங்க இதை பண்ணுங்க. எனக்கு எக்ஸாம் இருந்தாதான் நான் இதை பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. ஏன் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இதை டிஸ்கிரிப்டிவ் எதுக்கு எழுதுறோம்? நம்ம டிஸ்கிரிப்டிவ் எதுக்கு எழுதுறோம்? அங்க போய் டைப் பண்றது செகண்டரி. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வாசிச்சு புரிஞ்சுக்க தெரியணும். டிஸ்கிரிப்டிவ் தானங்க ஆர்சி தானே. அது ரீடிங் காம்படிஷன் ஒன்று டைரக்டா கொடுத்துட்டான், இன்னொன்னு எஸ்ஏ. எப்படி எஸ்ஏ எழுத முடியும்? படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் எழுத முடியும். இது வந்துட்டு இவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாது. நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணல, எனக்கு இது கிடையாது அப்படின்னு உட்காராதீங்க. உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அது தப்பான ஆட்டிடியூட். மனநிலை வந்து தவறான மனநிலை. 7 நாள்ல இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அவன் எக்ஸாமுக்கு போயிட்டு மார்க் எடுப்பான், நம்ம எக்ஸாமுக்கு போகாம கான்பிடன்ஸ் ஏற்றிடும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுக்கு அடுத்த எக்ஸாம் எப்போ வருது? எப்போ வருது? நவம்பர். எவ்வளவு நாள் கேப்பு? 1 மாசம் கேப். இப்படி மேக்சிமம் இருக்காது. பிலிம்ஸ் முடிஞ்சிட்டு அப்படிதானே எல்லா பிலிம்ஸும். இதுக்கப்புறம் நேரா எந்த பிலிம்ஸ் தான் இருக்கு? ஆர்ஆர்பி தான். இங்க இருந்து நேரா ஆர்ஆர்பிக்கு போய் உட்காந்துருவானுங்க பிலிம்ஸுக்கு. ஏன்னா பிலிம்ஸ் வராது பார்த்தீங்களா? பிலிம்ஸ் பக்கம் போய் உட்காராதீங்க. சரி, நீங்க 3 பிலிம்ஸ் எழுதிட்டீங்கன்னாலும் கிளர்க்கு மெயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு பாருங்க. இல்ல பிஓ பிரிலிம்ஸ் போட்டு பாருங்க. பிஓ பிரிலிம்ஸ் போட்டு பாருங்க. திருப்பி ஆர்ஆர்பிக்கு போய் உட்காராதீங்க. ஆர்ஆர்பி ஸ்பீடு எக்ஸாம் வரும்போது ஏத்திக்கலாங்க. இந்த 1 மாசத்துல நம்மால் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன் பாருங்க. எக்ஸாம் முடிஞ்சு டயர்ட் ஆயிருவாப்ல. ஒன்னு பிலிம்ஸ் எக்ஸாம் டயர்ட் ஆயிருவாப்ல, இந்த ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் டயர்ட் ஆயிருவாப்ல.
டயர்டாகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போங்கிறது 5 நாள் ஓடிடும். டக்குன்னு வீட்டுல ஒரு வேலை வரும், இன்னொரு 10 நாள் ஓடிடும். இன்னும் 15 நாள் தான் எக்ஸாமுக்கு இருக்கும். ஒரு மாசம் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. எந்த ஒரு மாசம் சொல்றேன்ல, இந்த அக்டோபர் மந்த், அக்டோபர் 12 இருந்து நவம்பர் 12 வரைக்கும் எல்லா தப்பையும் சரி பண்றதுக்கு இந்த மாசம் வாய்ப்பு கொடுக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலையா, லேக் விட்டுக்குன்னா சேர்த்து ஏத்திடணும். இங்கிலீஷ் எனக்கு இங்க பிரச்சனையா இருக்கா, அதை கொஞ்சம் சரி பண்ண பார்க்கணும். என் போக்கஸ் நீங்க யாரா இருந்தாலும் சரி மெயின்ஸுக்கு தான் இருக்கு. ஏன்னா திருப்பியும் சொல்றேன், நீங்க பிகினர், ரொம்ப அற்ற பிகினரா இருந்தால் ஒழிய நீங்க பிரிலிம்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்றது வேஸ்ட். ரொம்ப அற்ற பிகினர்னா என்ன அர்த்தம்? 4 மாசம் தான் ஆகுது, 3 மாசம் தான் ஆகுது, இல்ல 2020 படிச்சேன், 21 விட்டுட்டேன், அதுக்கப்புறம் 4 வருஷம் கேப் விட்டுட்டு இப்ப படிக்க ஆரம்பிக்க, அவனுக்கு தான் பிரிலிம்ஸ். உங்களுக்கு பிரிலிம்ஸ்